அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல. ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ மீன் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம ஜுடிஷியல் கரப்ஷன பத்தி பார்த்திருந்தோம். இப்போ என்னென்ன மாரியான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து இந்த ஜுடிஷியல் கரப்ஷன அட்ரஸ் பண்றதுக்காக இருக்கு, என்னலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரியே வந்து ஒரு இன் ஹவுஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. 1997ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இப்ப கூட ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா அவரோட கேஸஸ வந்து இன் ஹவுஸ் மெக்கானிசம் மூலியமா ஃபர்ஸ்ட் என்கொயரி வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. அதுவுமே வந்து அந்த ஜுடிஷியரிக்குள்ளேயே ஒரு எப்படி டிபார்ட்மெண்டல் என்கொயரி மாரி அது. ஓகேவா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளேயே அந்த ஜுடிஷியரிக்குள்ளேயே வந்து என்கொயரி வச்சு அதை பேஸ் பண்ணி வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவரை வந்து டெல்லியிலேருந்து அவரோட அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து மாத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது ஜட்ஜஸ் ஆக்ட் 1985 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ் அவரோட ஜுடிஷியல் கெப்பாசிட்டில ஏதாவது ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா, அதன் மீது அவர் மேல நம்ம வழக்கு போட முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ஒரு அக்கவுண்டபிலிட்டி இல்லாம, ஒரு டிரான்ஸ்பேரன்சி இல்லாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது இம்பீச்மென்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு. இத நம்ம சொல்லலாம். இந்த இம்பீச்மென்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ, ஹை கோர்ட் ஜட்ஜோ யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம எப்படி இம்பீச் பண்ணலாம் அப்படின்னா, லோக்சபா ஆர் எல்ஸ் ராஜ்யசபால ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரலாம். லோக்சபானா 100 மெம்பர்ஸோட சப்போர்ட், ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸோட சப்போர்ட் தேவைப்படும். அதுக்கப்புறமா ஸ்பீக்கருக்கு அனுப்புவாங்க. ஸ்பீக்கர் வந்து அத அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்ட்டும் பண்ணலாம். இன்கேஸ் அவர் அக்செப்ட் பண்றாரு அப்படின்னா, அத வந்து ஒரு 3 மெம்பர் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க, அப்புறம் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாங்க. இவங்க தலைமையில இருக்கக்கூடிய டீமுக்கு வந்து அனுப்புவாங்க. சரியா? சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு இன்கேஸ் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, போத் ஹவுசஸ்ல நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டில பாஸ் ஆனதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் வந்து இம்பீச்மென்ட் வந்து பண்ணுவாங்க. சரியா? சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ரீஸ்டேட்மென்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, ஜுடிஷியரி கரப்டடா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கரப்ஷன வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களே வாலண்டரியா அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான் இது. சரியா? கோட் ஆஃப் எத்திக்ஸ் இது. அடுத்தது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல வந்து நம்ம ஸ்கேண்டலைசிங் த கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு ஜட்ஜ் அவருடைய நடத்தையினால நீதிமன்றம் இழிவுபடுத்தப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ட கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு என்ஜேஏசி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இப்ப அத ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ நமக்கு ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். ஏன்னா ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் மூலியமாவும் நமக்கு அது டிரான்ஸ்பேரண்டா இல்லாதனால நமக்கு நெறைய கரப்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம். ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது இருக்கலாம், நெப்பாட்டிசம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ அத டிரான்ஸ்பேரண்ட் ப்ரொசீஜரா மாத்தணுங்கிறதுக்காக தான் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. பட் ஸ்டில் இப்ப அத ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்பயே அத ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்ப பார்லிமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்னா பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ரிமூவல் ப்ரொசீஜர கொண்டு வரலாம். எக்ஸிக்யூட்டிவ் வச்சு நம்ம ஜுடிஷியல் கரப்ஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ வச்சு அந்த ஜட்ஜஸோட பேக்ரவுண்ட வந்து நம்ம செக் பண்ண முடியும். அடுத்தது லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட்ல ஜுடிஷியரிய வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஜுடிஷியரிய இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. அடுத்தது லா கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ஜட்ஜஸ வந்து அவங்களோட ஹை கோர்ட்லயே சொந்த ஊர்லயே வந்து வச்சிருக்க கூடாது. அவங்கள வந்து வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பதான் நெப்போட்டிசம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லா கமிஷன் அவங்களோட 214th ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொலீஜியம் சிஸ்டம்ல ஒரு சில ரிஃபார்ம்ஸ வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னாலஜி யூசேஜ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு கேஸோட என்டையர் லைஃப் சைக்கிள மானிட்டர் பண்றதுக்காக நமக்கு டிஜிட்டைசேஷன் ப்ராசஸஸ வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அது எல்லாமே இப்ப நமக்கு அந்த நியூ கிரிமினல் லாஸ் வந்ததுக்கு அப்புறமா நெறைய டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்தது லிம்ஸ் அப்படின்னு சொல்லி லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மென்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெப் பேஸ்டு டூல். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய கேஸஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கான ஒரு வெப் பேஸ்டு டூலா இருக்கு. ஸோ இதன் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியுது? ஃப்ரீக்வென்ட்டா நம்ம கேஸஸ மானிட்டர் பண்றோம். இதனால சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஃபேவரா ஜட்ஜ் செயல்படுறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டிரான்ஸ்பேரன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம்.
அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஜுடிஷியரிக்குன்னு ஒரு என்ஃபோர்ஸபிளா இருக்கக்கூடிய ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் தேவை. நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். 1997ல வாலண்டரியா ஜுடிஷியரியே வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே அவங்க வாலண்டியரா இது பண்ணிக்கிட்டனால. அதனாலதான் என்ஃபோர்ஸபிளா இருக்கக்கூடிய ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட வந்து கொண்டு வரணும் ஜட்ஜஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ பேசிக்கா என்ன மெஷர்ஸ்லாம் இருக்கு, என்னெல்லாம் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருக்கோம். தேங்க் யூ.